الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقولون لئن رجعنا إلى المدينة ليخرجن الأعز منها الأذل صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் மீதும் நம்முடைய குடும்பத்தினர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாம் என்னும் அழகியதொரு மார்க்கத்தை நமக்கு வழங்கி அந்த மார்க்கத்தின் அடிப்படைகளாக குர்ஆனையும் ஹதீஸையும் நமக்கு கொடுத்து அந்த இரண்டிலிருந்தும் எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் வழி தவறாமல் வாழ வேண்டும் என்கிற கட்டளையையும் நமக்கு பிறப்பித்திருக்கிறார். குர்ஆனும் ஹதீஸும் ஒழுக்கமான வாழ்க்கைக்கு, நேர்மையான வாழ்க்கைக்கு, அல்லாஹ் நேசிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. அவைகளில் மிக முக்கியமான ஒன்று, அடுத்தவர்களுக்கு அவர்கள் நண்பர்களாகவோ அல்லது உறவினர்களாகவோ அல்லது நமக்கு அறிமுகமானவர்களோ அறிமுகம் இல்லாதவர்களோ இருந்தால் அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய கண்ணியத்தை நினைத்தோ அல்லது அல்லாஹ் அடுத்தவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களை நினைத்தோ எந்த காலத்திலும் நாம் பொறாமைப்படக்கூடாது என்கிற செய்தியை குர்ஆனும் ஹதீஸும் அழுத்தமாக நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் எவ்வளவு பெரிய வணக்கசாலிகளாக இருந்தாலும் சரி, எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை கவனித்து, அது பதவி ரீதியான உயர்வுகளாக இருந்தாலும் சரி அல்லது பொருளாதார ரீதியான வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த விதத்திலும் அவர்களின் மீது நாம் பொறாமை கொள்வதை மார்க்கம் கொஞ்சமும் அனுமதிக்கவில்லை. அதே சமயம் கண்டிக்கவும் செய்கிறது. அடுத்தவர்களின் மீது பொறாமை கொள்வதை கண்டிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில், இய்யாக்கும் வல் ஹஸத, பொறாமையை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன், அதை விட்டு நீங்கள் முற்றிலும் தவிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபைன்னல் ஹஸத யஅகுலுல் ஹஸனாத், பொறாமை நீங்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் அழித்துவிடும். நீங்கள் அடுத்தவர்களின் மீது படக்கூடிய அந்த பொறாமை நீங்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் அது அழித்துவிடும். எப்படி கமா தருக்குள் நாரு அல் ஹதப, நெருப்பு விறகை கரித்து விடுமோ அழித்து விடுமோ, அதுபோன்று பொறாமை நீங்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் அழித்துவிடும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணப்படுத்தி சொல்கிறார்கள். நெருப்பு எப்படி நெருப்பிலே போடப்பட்ட விறகு
எரிந்து போய் சாம்பலாக மாறி விடுகிறதோ, அழிந்து விடுகிறதோ, அதுபோன்று ஒரு மனிதனின் உள்ளத்திலே இன்னொரு மனிதனை பற்றி ஒரு பொறாமையான எண்ணம் ஏற்பட்டு விட்டது என்றால் அவன் செய்திருக்கக்கூடிய அத்தனை அமல்களும் அழிந்து போய்விடும். எல்லா அமல்களும் அழிந்து போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு பாவச் செயல் பொறாமை என்பதை நாம் கவனிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இதுவெல்லாம் இன்றைக்கு எந்த விதத்திலும் பாவம் என்பது கூட தெரியாமல் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செயல்கள். பாவம் என்பது கூட அறியாமல் அல்லது அறிந்திருந்தும் கூட சாதாரணமாக இன்றைக்கு மனிதனுடைய நாவுகளிலிருந்து புலப்படக்கூடிய ஒரு பாவச் செயலாக இன்றைக்கு பொறாமை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள், வன்மையாக கண்டிக்கிறார்கள், அவைகளை விட்டு முற்றிலுமாக தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த பாவச் செயல் என்பது ஏதோ இபாதத்துகளை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய மனிதனின் நாவுகளில் இருந்து வருகிறது என்று மட்டும் நாம் நினைத்து விட முடியாது. 5 நேர தொழுகையாளிகளாக இருந்தாலும் சரி, நோன்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான தான தர்மங்கள் இபாதத்துகள் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்களும் இந்த பாவச் செயலுக்கு இன்றைக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறார்கள். அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியத்தை நினைத்து, அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அந்தஸ்தையும் மரியாதையும் பார்த்து, அல்லது அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பார்த்து, சாதாரணமாக இருந்தவன் இன்றைக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி வளர்ந்திருக்கிறான், எவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கிறான், எத்தனை கடைகள் வைத்திருக்கிறான், எவ்வளவு முன்னேற்றம் என்று அடுத்தவர்கள் குறித்து பொறாமையான சிந்தனை எண்ணங்கள் என்பது இபாதத்துகள் இல்லாத மனிதர்கள் மட்டும் இபாதத்து செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களின் உள்ளத்திலும் இது இன்றைக்கு பாவம் என்கிற நிலை இல்லாமல் இன்றைக்கு அகப்பட்டு போய் கிடக்கிறார்கள். இந்த செயலையும் இன்றைக்கு சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நன்கு அறிந்த ஒரு மனிதன் இப்லீஸ் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய வல்லமையை பற்றியும் இப்லீஸுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா அல்லாஹ்வோடு பேசுகிற அளவுக்கு நெருக்கமாக இருந்தவன், அல்லாஹ்வோடு பேசுகிற அளவுக்கு நெருக்கமாக இருந்தவன், வானுலகத்தில் நெருக்கமாக இருந்தவன், மலக்குகளோடு இருந்தவன், பல்வேறு விதமான சிறப்புகள் அவனுக்கு இருந்திருந்தது. ஆனால் அத்தனையும் ஒரு நொடி பொழுதில் காணாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பார்த்து இவன் பொறாமைப்பட்டான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது இவனுடைய உள்ளத்திலே பொறாமையின் எண்ணம் ஏற்பட்டது. நான் உயர்ந்தவன், அவர் தாழ்ந்தவர், மண்ணிலே படைக்கப்பட்டவர், அவர் தாழ்ந்தவர், எனக்கு இல்லாத சிறப்பு அவருக்கு என்ன இருக்கிறது என்று இவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. அது கேள்வியாக வெளிவந்தது. மாறு செய்தான், அல்லாஹ்வின் உத்தரவுக்கு, அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்தான். அவன் அல்லாஹ்வினுடைய சாபத்துக்குரியவனாக மாறி போனான். அல்லாஹ்வை வணங்கியவன் தான், அல்லாஹ்வை அறிந்தவன் தான், அல்லாஹ்வை இபாதத்து செய்தவன் தான், எல்லாம் இருந்திருந்தும் கூட ஆனால் அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட ஒரு பொறாமை அவனை எவ்வளவு பெரிய சாபத்துக்குரியவனாக மாற்றியது, அவனை நாசத்துக்குரியவனாக மாற்றிவிட்டது. கியாமத் நாள் வரை அவனை வரக்கூடியவர்கள் எல்லோரும் சபிக்கக்கூடிய நிலைக்கு அவன் மாறி போனான் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பார்த்து இவன் பட்ட பொறாமைதான் காரணம். அதனால் மிகப்பெரிய பாவச் செயலாக மார்க்கம் பொறாமையை நினைக்கிறது. அல்லாஹ் யார் யாருக்கு என்னென்ன அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். யாரை அல்லாஹ் பணக்காரனாக ஆக்கணும், யாரை அல்லாஹ் ஏழையாகவே வைத்திருக்க வேண்டும், யாரை அல்லாஹ் பதவியிலே அமர்த்த வேண்டும், யாரை அல்லாஹ் சாதாரணமான மனிதனாக வைத்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே நமக்கு அல்லாஹ் எந்த நிலையில் நம்மை வைத்திருக்கிறானோ அந்த நிலையை பொருந்தி கொண்டு வாழ்வதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமுக்கான அடையாளம். அதை கடந்து அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உயர்வை நினைத்தோ, கண்ணியத்தை நினைத்தோ, அவனுக்கு அல்லாஹ் தந்திருக்க
செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நினைத்து நாம் பொறாமைப்பட்டோம் என்றால் நிலை என்னவென்றால் நாம் செய்திருக்கக்கூடிய இபாதத்துகளும் சேர்ந்து நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம். நாளை மறுமையின் வாழ்க்கையில் நமக்கு எதுவும் இல்லாத ஒரு நிலையில் தான் மிகப்பெரிய குற்றவாளியாகத்தான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். அதனால் எந்த சமயத்திலும் அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நிஅமத்துகளை கவனித்து நாம் பொறாமை கொள்ளுதல் என்பது இருக்கவே கூடாது. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்கள் உலகத்திலே நடந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், உலகத்திலே நடந்த முதல் பாவச் செயலே பொறாமைதான். எப்படி இப்லீஸ் அங்கு பொறாமை கண்டதினால் சாபத்துக்குரியவனாக மாறினானோ அதே போன்று ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு நடந்த முதல் பாவச் செயல், மனிதனிடத்தில் இருந்து நிகழ்ந்த முதல் பாவச் செயல் பொறாமை என்கிற அந்த பாவச் செயல் தான் மனிதனிடத்தில் இருந்து வெளியானது. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மகன்கள் காஃபிலும் ஹாஃபிலும் இருவர்களும் நல்லவர்களாகத்தான் வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற விஷயத்திலே தன்னை விட தன்னுடைய சகோதரருக்கு அந்த பெண் செல்லுகிறாள் என்பதால் அந்த பெண் தன்னுடைய சகோதரருக்கு மனைவியாக மாறப்போகிறாள் என்பதனால் இவருக்கு ஏற்பட்ட பொறாமைதான் அவரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் தள்ளியது. மிகப்பெரிய பாவச் செயலில் தன்னுடைய சகோதரரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு குற்றவாளியாக மாற்றியது என்றால் காரணம் என்ன? பொறாமைதான். அதனால் இந்த உலகத்திலே நிகழ்ந்த முதல் பாவச் செயல் பொறாமை. அந்த பாவச் செயல் தான் அவரை கொலையாளியாகவும் மாற்றிவிட்டது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதுவே இந்த விஷயத்திலே எல்லா மனிதர்களும் இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். பொறாமை கொள்கிற விஷயத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். இபாதத்து செய்யக்கூடிய தொழுகையாளியாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களும் இந்த பாவச் செயலுக்கு தங்களையும் அறியாமல் அகப்பட்டு போய் கிடக்கிறார்கள். இதிலிருந்து வெளிவர வேண்டும். நாம் என்ன செய்வது? அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய உயர்வுகளை கவனித்து நிஅமத்துகளை கவனித்து நாம் பொறாமை கொள்ளாமல் அமைதியோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இடத்தை பொருந்திக் கொண்டு வாழணும். அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது அந்தஸ்தினுடைய அடிப்படையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த இடத்தை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு வாழ்தல் என்பதுதான் சிறப்புக்குரியது. இதை கடந்து அடுத்தவர்களுக்கு தரக்கூடிய கிடைக்கக்கூடிய நிஅமத்துகளை கவனித்து நாம் பொறாமைப்பட்டோம் என்றால் நாம் செய்திருக்கக்கூடிய அத்தனை அமல்களையும் அந்த பொறாமை என்கிற ஒரு பாவச் செயல் அழித்துவிடும். அத்தனை அமல்களையும் அழித்துவிடும். ஒன்றுமில்லாத மனிதர்களாக மாற்றிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நன்றாகவே தெரிந்தது. அடையாளங்களை எல்லாம் வைத்து கவனித்து இவர்கள்தான் இறுதி தூதர், இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்தான் இறை தூதர் என்பது எல்லாம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்திருந்தும் கூட சிலர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பொறாமைதான். இதற்கு முன்பு வரை இறைவன் அல்லாஹ் எங்களின் சந்ததியிலேயே நபிமார்களை அனுப்பி இருக்கிற பொழுது இப்பொழுது ஏன் அரபு வம்சத்திற்கு இந்த நுபுவத்தினுடைய நிலை மாறியது? அதை ஏற்றுக்கொள்ளாததின் விளைவால் தான் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த பொறாமையினுடைய சூழ்ச்சியினுடைய விளைவால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு யூதர்கள் தயங்கினார்கள். இதுவரை எங்களின் வம்சத்தில் தான் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி வந்திருக்கிற பொழுது இப்பொழுது எப்படி அரபு வம்சத்திற்கு இந்த நுபுவத்தினுடைய நிலை மாறியது? அதனால் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை முனாஃபிகீன்களுடைய தலைவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடுமையான பொறாமை கொண்ட மனிதர். எந்த அளவுக்கு பொறாமைனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து தவறாக மக்களுக்கு மத்தியிலே பேசி பரப்பி விடுவதில் மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் அப்துல்லாஹ் இப்னு உபை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்தும் அவர்களுடைய ஒழுக்கத்தை குறித்தும் தவறான செய்தியை மதீனா முழுக்க பரப்பி விட்டதில் அப்துல்லாஹ் இப்னு உபை தான் முதன்மையான மனிதர். ஏன் இவருக்கு இவ்வளவு பொறாமை இருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு நிகழ்வின் மூலம் தெளிவாகவே சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் மதீனாவில்.
வழியில சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு இடத்திலே யூதர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் என்று அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கிற போது அதனை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே இறங்கி அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் குறித்து பேசுகிறார்கள். அந்த கூட்டத்துக்கு இடையிலே அப்துல்லாஹ் இப்னு உபையும் இருக்கிறார். இஸ்லாம் குறித்து பேசுகிறார்கள். பேசுகிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு உபை சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுகிற செய்தி சரியான செய்தியாக இருந்தால் நீங்க இங்கெல்லாம் வந்து சொல்லாதீர்கள், நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து சொல்லி எங்களுக்கு நீங்கள் தொல்லை கொடுக்க வேண்டாம், நீங்கள் போய் உங்களுடைய இடத்துல நீங்கள் இருங்கள், உங்களை தேடி யாரு வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்க, இங்கெல்லாம் வந்து இஸ்லாம் பத்தி எல்லாம் நீங்கள் பேசாதீர்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு உபை சொல்லுகிறார். அந்த கூட்டத்தில் இருந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் சொல்லுவதை நாங்கள் பிரியம் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்து கடந்து அந்த கூட்டத்தினுடைய தலைவராக மதீனாவில் இருந்த மிக முக்கியமான ஒரு கூட்டம், ஹஸ்ரஜ் கூட்டம், அந்த கூட்டம் சார்ந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நலம் விசாரிக்க செல்கிறார்கள். சென்று அவர்களிடத்தில் பேசுகிறார்கள். இது போன்று வர்ற வழியில நடந்த நிகழ்ச்சியை சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்படி நடந்து கொண்டார் என்கிற செய்தியும் சொல்கிறார்கள். அப்பொழுது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு மதீனாவாசி அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் அவர் ஏன் உங்கள்கிட்ட அப்படி நடந்து கொண்டார்னா அவர் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று முதன்மையாக சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அவர் ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்றால், நீங்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னதாக மதீனாவின் தலைவராக அவரைத்தான் பொறுப்பு ஏற்கக்கூடிய நிலையில் இருந்தது. அவர்தான் மதீனாவின் தலைவராக ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு எல்லோரும் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். அவர் மதீனாவின் தலைவராக ஆகக்கூடிய நிலையில் தான் நீங்கள் மதீனாவிற்குள் வந்தீர்கள். நீங்கள் மதீனாவிற்குள் வந்ததற்கு பிறகு நிலைகள் மாறி போனது. மக்களின் நிலை மாறி போய் உங்களை தலைவராக மக்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அதனால் அவரின் மீது அவர் உங்களின் மீது கடுமையான பொறாமை கொள்கிறார் என்று சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காரணம் சொல்கிறார்கள். ஏன் அப்துல்லாஹ் இப்னு உபை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான காரணத்தை சொல்கிறார்கள். நீங்கள் வருவதற்கு தாமதமாக இருந்திருந்தால் அல்லது நீங்கள் மதீனாவிற்குள் வராமல் இருந்திருந்தால் மதீனாவின் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் என்றால் அப்துல்லாஹ் இப்னு உபை தான் தலைவராக மாறி இருப்பார். இப்பொழுது நிலை மாறி போனதால் உங்களின் மீது அந்த பொறாமையினுடைய எண்ணம் அவருக்கு வந்துவிட்டது என்று சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காரணம் சொல்கிறார்கள் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இதுதான். வரலாற்று ஆசிரியர்கள் இன்னொரு செய்தியும் சொல்கிறார்கள், இந்த பொறாமையின் காரணத்தினால் தான் அப்துல்லாஹ் இப்னு உபை கடைசி வரை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. குஃப்ருடைய நிலையிலேயே மரணித்து போனார். கடைசி வரை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. முனாஃபிக்கினுடைய நிலையிலேயே அவர் மரணத்தை தழுவி கொண்டார். காரணம் என்னவென்றால் தனக்கு பதவி கிடைக்காமல் போய்விட்டது என்கிற அந்த பொறாமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய இடம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்கிற அந்த எண்ணத்தினுடைய நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டு பொறாமையுடைய உச்சத்திலேயே இருந்து கொண்டிருந்ததால் அவருடைய நிலையும் அப்படியே மரணித்து போய்விட்டார். மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நிலையிலேயே அவர் மரணித்து போய்விட்டார் என்றால் நாம் புரிந்து கொள்ளணும், அடுத்தவர்களுக்கு மீது அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நிஅமத்துகளின் மீது எந்த விதத்திலும் நாம் பொறாமை கொள்ளவே கூடாது. அதை நாம் எவ்வளவு பெரிய இபாதத்துக்குரியவர்களாக இருந்தாலும் இந்த ஒரு செயல் எல்லா மனிதர்களிடத்திலேயும் இன்றைக்கு பரவி போயிருக்கிறது. அந்த நிலையிலிருந்து நம்முடைய உள்ளங்களை மாற்றிக்கொள்ளும். நல்லவர்களாகவே இருப்போம், ஆனாலும் கூட சில சமயங்களிலே ஷைத்தான் இந்த எண்ணத்தை போட்டு விடுவான், இந்த எண்ணத்தை விதைத்து விடுவான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் நல்லவர்கள் தான், எந்த விதத்திலும் தீயவர்கள் அல்ல. அறிஞர் பெருமக்கள் அவர்களை அவுலியாக்களுடைய அந்தஸ்தில் தான் அவர்களை வைத்திருக்கிறார்கள். நல்லவர்கள் தான், நல்ல மனிதர்கள், அல்லாஹ்வை வணங்கினார்கள், தொழுகையாளிகளாக இபாதத்துக்குரியவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனாலும் ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் கிணற்றிலே போட்டார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது ஒரு பொறாமையுடைய எண்ணம் அவர்களுக்குள் வந்ததற்கான காரணம் என்ன?
தன்னுடைய தந்தைக்கு 12 மக்கள் இருக்க, நாங்கள் எல்லாம் இருக்க, என்னுடைய தந்தை யூசுஃபை மட்டுமே பிரியம் கொள்கிறாரே, எங்களை பிரியம் கொள்வதில்லை என்கிற பொறாமை. ஒரு எண்ணம் அவர்களுக்குள் விதைத்தது, அவர்களுக்குள் முளைத்து விட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது மட்டும்தான் நம்முடைய தந்தை பாசம் வைக்கிறார், பிரியம் கொள்கிறார், நம் மீது பிரியம் கொள்ளவில்லை, தந்தையின் பாசம் நமக்கு கிடைக்கவில்லை என்கிற அந்த ஏக்கம் அது பொறாமையாக மாறி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் கிணற்றிலே போடக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்களை தள்ளியது. ஆனால் அவர்கள் எந்த விதத்திலும் தீயவர்கள் அல்ல, நல்லவர்கள் தான், இபாதத்துக்குரியவர்கள் தான். இருந்தாலும் அவர்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் முளைத்து விட்டது என்றால் காரணம் என்னவென்றால் இதுதான், அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நாம் நல்லவர்களாகவே இருந்தாலும் ஷைத்தான் சில சமயங்கள் அந்த எண்ணத்தை விதைத்து விடுவான். அப்படி விதைக்கப்பட்டு விட்டோம் என்றால் நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் வீணாகி போய்விடும். நாம் ஆண்டாண்டு காலங்கள் நாம் செய்து வந்த அத்தனை இபாதத்துகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இந்த பொறாமை என்கிற ஒரே ஒரு பாவச் செயல் கொண்டு போய் நம்மளை பாவத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். அப்துல்லாஹ் இப்னு உபை ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கிறார். மதீனாவில் இருந்து முஸ்லிம்கள் எல்லாத்தையுமே துரத்தணும் ஆலோசனை செய்கிறார். அவரோடு இருக்கக்கூடிய நண்பர்களோடு சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாத்தையும் துரத்தி விட வேண்டும், நீங்கள் யாருமே முஸ்லிம்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று சொல்லி பேசுகிறார். அந்த இடத்தில் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த இடத்துல இருக்கிறார். அதை கேட்டுவிட்டு அவர்களுக்கு பொறுமை கொள்ள முடியல. நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்படி சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உபையை ஆள் அனுப்பி கூப்பிட்டு விட்டார்கள். வந்தார். அப்துல்லாஹ் இப்னு உபைட்ட கேட்கிறாங்க, நீங்க இப்படி சொன்னீங்களான்னு கேட்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை சொல்கிறார், நான் அப்படியெல்லாம் சொல்லலை என்கிறார். நான் அப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். இல்ல, ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்கள் இப்படி சொன்னதாக சொல்லுகிறார்கள் என்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு உபை சொல்கிறார், ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு நான் சொன்னதை மாத்தி விளங்கி இருப்பாரு, அவருக்கு சரியாக விளங்கி இருக்க மாட்டாரு, அவருக்கு சரியாக கேட்டிருக்க மாட்டார் என்று என்கிற காரணங்களை முன்வைக்கிறார். இப்படி சொல்லுகிற பொழுது உடனிருந்த சஹாபாக்கள் அங்கு என்ன நடந்தது என்று அவர்களுக்கும் தெரியாது. உடனே அவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு கொஞ்சம் மாத்தி விளங்கி இருக்கலாம் யா ரசூலல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு உபை அப்படி சொல்லியிருக்க மாட்டார் என்று சஹாபாக்களும் சிலர்களும் சொல்லுகிறார்கள். சொன்னதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை அப்படியே விட்டு விட்டார்கள், அமைதியாக இருந்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான், يقولون لئن رجعنا الى المدينه ليخرجن العز منها الاذل. முனாஃபிகீன்கள் பேசிக் கொள்கிறார்கள், மதீனாவிலே இருந்து பலவீனமானவர்களாக இருக்கக்கூடிய, எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களை இங்கு கண்ணியமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெளியாக்கி விட வேண்டும் என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில்முஃமினீன வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். அல்லாஹ் வசனம் இறக்கி வைத்தான், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும், அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய முஃமின்களுக்கும் தான் இருக்கிறது. முனாஃபிகீன்கள் இதை பற்றி அறிய மாட்டார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் வசனத்தின் மூலம் இறக்கி வைத்து ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னது உண்மைதான், முனாஃபிகீன்கள் அப்படி பேசிக் கொண்டார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் உண்மைப்படுத்துகிறார். இவைகள் அத்தனைக்கும் அடிப்படை காரணம் என்னவென்றால், அப்துல்லாஹ் இப்னு உபை ரசூலுல்லாஹ்வின் மீது வைத்திருந்த அந்த பொறாமையுடைய குணத்தினுடைய வெளிப்பாடுதான். எப்படியாவது மதீனாவிலே இருந்து முஸ்லிம்களை துடைத்தெறிந்து விட வேண்டும், அவர்களை வெளியாக்கி விட வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள் இருந்தது என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், கண்ணியமானவர்கள் முஃமின்கள், முஸ்லிம்கள், அவர்கள் தான் கண்ணியமானவர்கள் என்பதையும் அல்லாஹ் இந்த திருமறை வசனத்தின் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். அதனால் ஒரு மனிதனின் மீது நமக்கு பொறாமை என்கிற எண்ணம் ஏற்பட்டு விட்டது என்றால் அவர்கள் குறித்து நாம் எந்த விதத்திலும் நிம்மதியாகவே இருக்கவே முடியாது. அவர்கள் நன்றாக இருப்பார்கள்,
அவர்கள் நன்றாக இருப்பார்கள், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நமக்கு தான் இங்க இருந்து உள்ளங்கள் எரிந்து கொண்டே இருக்கும். அவன் பணக்காரன் ஆகிட்டான், அவன் செல்வந்தனாக ஆகிவிட்டான், அவன் 2 கடை வைத்து விட்டான், அவன் பெரிய மாடி கட்டி விட்டான் என்கிற அந்த எண்ணங்கள் நம்மை நாம் அழிந்து கொள்வதற்கு, நிம்மதி இழந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த பொறாமை என்பது நமக்கு காரணமாக அமைந்துவிடும். அதனால் தான் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு அழகான வழிமுறை கற்றுத் தந்திருக்கிறார்கள். கலா கதிரை பொருந்திக் கொண்டு வாழ்தல் தான் ஒரு முஃமினுடைய அடிப்படையான விஷயம். அல்லாஹ் எனக்கு என்ன தந்திருக்கிறானோ, அல்லாஹ் எனக்கு என்ன அந்தஸ்தை தந்திருக்கிறானோ, அல்லாஹ் எனக்கு என்ன செல்வத்தை தந்திருக்கிறானோ அதை பொருந்திக் கொண்டு வாழ்தல் என்பதுதான் அழகான வழிமுறையை தவிர இதை கடந்து அடுத்தவர்களின் மீது, அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் இப்படி கொடுத்து விட்டானே, அடுத்தவர்கள் என்னோடு வாழ்ந்தவன், என்னோடு பழகியவன், என்னோடு வியாபாரம் செய்தவன் அல்லது என்னை விட கீழ் மட்டத்தில் இருந்தவன் இன்றைக்கு உயர்ந்து விட்டானே என்கிற அந்த பொறாமையான வார்த்தைகள் நம்மை நிம்மதி இழக்க செய்துவிடும். நமக்கே அந்த நிம்மதி போயிடும். அவனை நினைத்து நினைத்து நாம் புலம்பிக் கொண்டே இருப்போம். அடுத்தவர்களிடத்திலே அவன் எப்படியெல்லாம் சம்பாதித்திருப்பான், அப்படி சம்பாதித்திருப்பானா, இப்படி சம்பாதித்திருப்பானா என்றெல்லாம் சொல்லி சொல்லி நாம் நிம்மதி இழந்து நாம் பேசிக்கொண்டு இருப்போமே தவிர அவர்கள் நிம்மதியாகத்தான் இருப்பார்கள். அதனால் தான் நாம் எந்த விதத்திலேயும் பொறாமைக்குரியவர்களாக மாறிவிடக் கூடாது. அல்லாஹ் நமக்கு தந்தவைகளை அதை பொருந்திக் கொண்டு வாழக்கூடிய அந்த மனோநிலை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாகவே சொல்லிவிட்டார்கள். அல் ஹஸது யகுலுல் ஹஸனாத், பொறாமை நன்மைகளை எல்லாம் அழித்து விடும் என்று ஒற்றை வார்த்தைகள் சொல்லிவிட்டார்கள். இதை விட பொறாமை குறித்து எச்சரிக்கையான வார்த்தைகள் எதையும் நாம் சொல்ல முடியாது. நன்மை என்கிற விஷயத்தில் எல்லாம் வந்துவிடும். நாம் செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, இபாதத்துகள், தான தர்மங்கள், ஜகாத், ஹஜ் எதுவாக இருந்தாலும் பொறாமைக்குரியவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்றால் நாம் செய்திருக்கக்கூடிய அத்தனை அமல்களும் ஒன்றுமில்லாமல், ஒரு நொடி பொழுதில் ஒன்றுமில்லாமல் போவதற்கு அதுவெல்லாம் காரணமாக அமைந்துவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு எந்த விதத்திலும் பொறாமை என்கிற அந்த தீய குணங்கள் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை பொருந்திக் கொண்டு வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.